இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. சங்கீதா விஜய் இரண்டு பேருக்கும் இன்னும் முரண்பாடு தான், இன்னும் கருத்து வேறுபாடு தான். இன்றைக்கி அத்தனை கருத்து வேறுபாடுக்கும் சொந்தக்காரர் விஜய் தான். அந்த குழந்தை ரெண்டு பேரும் திவ்யா சாஷா சூசன் சஞ்சய் ரெண்டு பேருமே அம்மாவுடைய அப்படியே வளர்ப்பு, விஜயுடைய வளர்ப்பு இல்லை. சந்திரசேகர் வளர்ப்பே சரியில்லை, விஜயுடைய அப்பா சந்திரசேகர் வளர்ப்பே சரியில்லை. வளர்ப்பு சரியாக இருந்தால் இப்போ சங்கீதாவோடு இருந்திருப்பார். முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது நீங்கள் சங்கீதா குழந்தையோடு வந்திருந்தீங்கன்னா அந்த காட்சி எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். உனக்கு 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். 1.5 கோடி மக்கள் இப்படி பொண்டாட்டி விரட்டி விட்டுட்டு இருக்கா ஓட்டு போட்டான். தப்பு பூரா ஓ மேலே தான் இருக்குது, விஜய் மேலே தான். முதலமைச்சராரு பிரதமராரு நீ ஐநா செக்ரட்டரியாரு. ஆனால் யாழ்ப்பாண சைவ புள்ள எப்படி வளர்ந்துருக்கா பாரு. ஓகே சார், இப்போ வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ அந்த பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தம் பேச்சுவார்த்தையில் ஓடிட்டு இருக்கு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சைவ பிள்ளை குடும்பம், லண்டன்ல வசிக்கிற சைவ பிள்ளை குடும்பம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வரை எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் வந்து அவருடைய குடும்பத்துக்கிட்ட வந்து தொடர்புல இல்லை, அவங்க பசங்க வந்து அவர்கிட்ட பேசுறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த இன்டர்வியூவில் வந்து அப்பான்னு விஜய் அவர்களை வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லா ரூமர்ஸ்க்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? எந்த ரூமருக்கு முற்றுப்புள்ளி வைக்கல, தொடர்கிறது. ஓகே, இதில் யாருடைய ஸ்கிராப் உயருதுன்னா சங்கீதாவுடைய ஸ்கிராப் தான் உயருது. சங்கீதா விஜய் இரண்டு பேருக்கும் இன்னும் முரண்பாடு தான், இன்னும் கருத்து வேறுபாடு தான். இன்றைக்கி அத்தனை கருத்து வேறுபாடுக்கும் சொந்தக்காரர் விஜய் தான். நீங்கள் எனக்கு யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைன்னு ஒரு சமூகம் இருக்குது, ஒரு ஜாதி இருக்குது. நான் அவர்களோடு ஒரு 40 ஆண்டு காலமாக நான் நெருக்கமாக பழகிறேன். பல பேரை தெரியும். நான் இப்போது மார்ச் மாதம் கூட போய் ஒரு 15 நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு வந்தேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் தர்ஷன் யாழ்ப்பாணத்தில் அவர் வீட்டில் இருந்துட்டு வந்தேன். 15 நாள் இருந்துட்டு வந்தேன். நெருங்கி நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் அத்தனை பேர் எனக்கு தெரியும். இவர்கள் அத்தனை பேரும் யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைமார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர்கள், கல்விக்கு சொந்தக்காரர்கள். ஒட்டுமொத்த இலங்கை தீவே அவர் கட்டுப்பாடு தான் இருக்கு. மிகப்பெரிய இன்னைக்கு ஐரோப்பா நாடுகளில் யாழ்ப்பாண சைவ புள்ள இல்லாத நாடுகளே கிடையாது. கனடாவோட அமைச்சர், கனடா அரசியல் அமைச்சர் ஹரிசங்கரி, லண்டனில் உமா நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போது யாழ்ப்பாணம் சைவ பிள்ளை குடும்பத்துக்கு சொந்தமான குணம்தான் சங்கீதா பசங்களுக்கு இருக்குது. சங்கீதா தந்தையை ஒரு சதவீதம் கூட குறைத்து மதிப்பிடாமல் அந்த குழந்தையை வளர்த்துருக்கு. அந்த குழந்தை ரெண்டு பேரும் திவ்யா சாஷா சூசன் சஞ்சய் ரெண்டு பேருமே அம்மாவுடைய அப்படியே வளர்ப்பு, விஜயுடைய வளர்ப்பு இல்லை. சந்திரசேகர் வளர்ப்பே சரியில்லை, விஜயுடைய அப்பா சந்திரசேகர் வளர்ப்பே சரியில்லை. வளர்ப்பு சரியாக இருந்தால் இப்போ சங்கீதாவோடு இருந்திருப்பார். முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது நீங்கள் சங்கீதா குழந்தையோடு வந்திருந்தீங்கன்னா அந்த காட்சி எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். உனக்கு 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். 1.5 கோடி மக்கள் இப்படி பொண்டாட்டி விரட்டி விட்டுட்டு இருக்கா ஓட்டு போட்டான். தப்பு பூரா ஓ மேலே தான் இருக்குது, விஜய் மேலே தான். முதலமைச்சராரு பிரதமராரு நீ ஐநா செக்ரட்டரியாரு. ஆனால் யாழ்ப்பாண சைவ புள்ள எப்படி வளர்ந்துருக்கா பாரு. அதை கேள்வி கேட்குற அந்த அம்மா கேட்குது. ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிற ஒரு ஹாலிவுட் நடிகரே விஜய் யாரை வச்சு, எங்கள் அப்பா தான் படம் எடுப்பேன்.
அவதான் perfect choice ஆ இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த இளைஞன் கனடாவிலேயே ஹாலிவுட் நடிகர்களையும் இயக்குநர்களையும் உருவாக்குற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட்ல தான் இந்த பையன் படிச்சு வந்தான். அவன் தாய்மாமன் தான் படிக்க வச்சார். சங்கீதாவுடைய அப்பா பேர் சொர்ணலிங்கம். சொர்ணலிங்கம் குடும்பம் உண்மையாக தகுதியான குடும்பம். இப்போ அது எங்கே எதில் தெரியுது? அந்த சமூக வலைதள பேட்டியில் தெரியுது. அப்போது அந்த பையன் இப்போ யாழ்ப்பாணம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை லண்டனில் திருமணம் பண்ண போகிறான். விஜய் போக மாட்டார், கண்டிப்பாக போக மாட்டார். அதுதான் விஜய். ஆனால் சங்கீதா அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. விஜயோட காசு பணம் சொத்து வேண்டாம், அந்த பையனை தந்தையை விட ஒழுக்கமாக வளர்த்தி இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. ஓகே சார், இப்போ வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ அது பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தம் பேச்சுவார்த்தையில் ஓடிட்டு இருக்கு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சைவ பிள்ளை குடும்பம், லண்டன்ல வசிக்கிற சைவ பிள்ளை குடும்பம். இப்போ வந்து அதுக்கு விஜய் அவர்கள் போக மாட்டாரா? கண்டிப்பா போக மாட்டார். எதுக்காக சார்? அது அவரை தான் கேட்கணும். பெத்த புள்ள கல்யாணத்துக்கு அப்பம் போலீங்கன்னா நானா பதில் சொல்ல முடியும்? பெத்த அப்பம் தான் பதில் சொல்லணும். சோ இப்போ வந்து ஜேசன் சஞ்சய் அவர்களோட வந்து விஜய் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில தான் தொடர்புல தான் இருக்கு. அந்த பிள்ளையும் பேசுது, மகளும் பேசுது, திவ்யா சாஷா அந்த பொண்ணும் பேசுது, மனைவி தான் பேசுவதில்லை. ஆனால் தாய் பக்கம்தான் மகனும் தாய் செய்வது தான் சரி. தாய் செய்வது சரினா தந்தை செய்வது சரி அல்ல, அதான அடையாளம். ஓகே சார், இப்போ வந்து அடுத்ததா பார்க்கும்போது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பீச் சொல்லும் போது வந்து நிறைய தகாத வார்த்தைகளை சொன்னதாகவும் வந்து அது வந்து எங்கள் தமிழ்நாட்டு மீடியாவில் மட்டும் இல்லை, நார்த் சைட்ல இருந்து எல்லா மீடியாஸுமே வந்து ஃபுல்லாக அந்த நியூஸ் தான் சார் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். திரிஷா நடிகையோ நடிகை இல்லாதவரோ ஒரு பெண், அந்த பெண்ணை நீ பாலியல் ரீதியாக கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எந்த கான்ஸ்டியூஷன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்போ 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த கருத்து. ஓகே சார், இப்போ வந்து உதயநிதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அரெஸ்ட்டை தொடர்ந்து வந்து நிவேதா பெத்ராஜ் அவர்கள் வந்து ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க சார், அது பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். ஏன்னா புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். அதாவது என்ன அதுக்கு பொருள்னா, பிறரை பற்றி புறங்கூறி பொய் சொல்லி வாழ்வதை விட சாவதே மேல், மரணமடைவதே மேல். அப்படி வாழ்வதை விட நற்பெயர் பெற்று அறத்துடன் வாழ்ந்து அடையும் வாழ்க்கையே சிறந்தது. நீ யாரை பற்றி புறங்கூறாத, யாரை பற்றியும் புறங்கூறாத. அறங்கூறி வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கையை தவிர புறங்கூறி வாழ்வது வாழ்க்கை அல்ல, அது சாதலே மேல். செத்து போயலாங்குது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு பின்னால் நிற்பது என்பது நிவேதா பெத்ராஜ், அதாவது திரிஷாவுடைய மனம் ரொம்ப கலங்கி இருக்கும். அதனால நிவேதா பெத்ராஜ் திரிஷாவுக்கு ஆதரவாக இதை சொல்லியிருக்கு. இதை பார்த்தாவது உதயநிதி புரிந்து கொள்ள வேண்டும் சார். அதே மாதிரி பார்க்கும்போது முன்னாடியே வந்து நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு வந்து துபாயில வந்து உதயநிதி அவர்கள் ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டா ஒரு திருக்குறள் போடுறதுக்கான காரணம் என்ன? காரணம் கேட்டீங்கன்னா உதயநிதி அதை ஏமாத்திருப்பார். ஓகே, அதையும் நீங்க தொழிலதிபர் என்ன பண்ணுவான், ஒரு நடிகை பழக்கமாயிரும், ஒரு கார் வாங்கி கொடுப்பான், பெரிய கார், 1 கோடி ரூபாய்க்கு கார். அந்த அம்மா கார் ஓட்டிகிட்டே இருக்கு, டிரைவர் ஓட்டிகிட்டே இருப்பான். பாவம் அதுக்கெல்லாம் பேக்குங்க, ஒன்றும் தெரியாதுங்க, ஓட்டிகிட்டே இருப்பான். ஒரு வருஷம் கழிச்சு எல்லாம் ஆசை 60 நாள் மோகம் பூரா முடிஞ்ச பிறகு காரை டிரைவர் ஓட்டிகிட்டு போயிடுவான். காரை டிரைவர் ஆமாம். உண்மையாகவே என்ன பண்ணணும்னா, அந்த காரை ஆர்சி புக்கில் அந்த நடிகை பேரில் இருக்கணும். அப்போ தான் அந்த காரை அந்த நடிகைக்கு சொந்தமாக இருக்கும். இவர் அந்த நடிகைக்கு சொந்தக்காரர், அந்த நடிகை இவருக்கு சொந்தம். ஆனால் கார் யார் பேரில் இருக்கும்? அந்த இதே கதை தான். நீங்க துபாயில ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பெரிய பண்ணை வீடு வாங்கி கொடுத்துருக்கலாம். பண்ணை வீடு யார் பேர்ல இருந்திருக்கும்? அப்போ வந்து அது உதயநிதி அவர்கள் பேர்ல தான். ஆமா, எல்லா தொழிலதிபர்களுமே இந்த பெண்களை, அப்பாவி பெண்களை நீங்க பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவான், கருவேப்புள்ள மாதிரி
சக்கையை தூக்கி வெளியே போட்டுருவான். அதில் தான் அந்த அம்மா கோபம், நீ செத்து போடாங்குது. என்னை ஏமாத்திட்ட. சொந்த கோபம் தான் இப்போ திருக்குறளாக மாறிடுச்சு.